விஷயம் சொல்லட்டா, நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுறதுனாலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருப்போம் இல்லைங்களா? பட் நிறைய பேருக்கு வந்து வெட்டிங்க்கு கெஸ்ட்டாக போகிறதுனா என்ன அப்படின்ற ஒரு புரிதலே இல்லை. எல்லாருமே வெட்டிங்னா நம்மளோட மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு நம்மளோட கல்யாணத்துக்கு நம்ம எப்படி ரெடி ஆகுமோ அந்த மாதிரி ரெடி ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். இன்னும் சிலர் வந்து ரொம்பவே சிம்பிளாக போகணும், நம்ம கல்யாணம் இல்லைங்களே அது ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலாக ரொம்ப சிம்பிளாக வச்சுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஈவெண்ட்டில் என்ன தான் பார்க்கணும்னு சொல்லி சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப போல்டாக ரொம்ப டேரிங்காக இருக்க மாதிரி ஒரு அவுட்ஃபிட் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு ஒரு கெஸ்ட்டாக போகும்போது என்ன மாதிரி ஒரு லுக்கை மெயின்டைன் பண்ணணும்னு தெரியறதில்ல, அதை பற்றின ஒரு புரிதல் இல்லை. இந்த வீடியோவில் வெட்டிங் கெஸ்ட் லுக் எப்படி இருக்கலாம் அப்படின்னு 10 விதமான டிப்ஸ் கொடுக்க போகிறேன். Are you guys excited? வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஃபேஷன் லவர்ஸ், நான் பிரீதா. இந்த சேனலில் ஃபேஷன், ஸ்டைலிங், க்ரூமிங், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். அண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Now let's begin. முக்கியமாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் யாரை குறிப்பிட போகிறேன்னா, உங்கள் கல்யாணமோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற கல்யாணமோ வந்து நீங்கள் கெஸ்ட் கிடையாது. ஃப்ரெண்டோட கல்யாணமாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டோட கல்யாணமாக இருக்கலாம், இல்லை ரொம்ப தூரத்து சொந்தக்காரங்களோட கல்யாணமாக இருக்கலாம். அந்த மாதிரி கல்யாணத்தில் தான் நம்ம வந்து வெட்டிங் கெஸ்ட். ஸோ அந்த கல்யாணத்துக்கு போகும்போது இந்த மாதிரியான லுக்கை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் foremost tip is no statement jewelry guys. ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி நான் எதை சொல்கிறேன்னா, இந்த கல்யாணத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் போய் இந்த பிரைடல் செட்டெல்லாம் ரெண்ட் பண்ணிட்டு போட்டுட்டு போவோம் பார்த்தீங்களா. ஹெவி நெக் பீஸாக இருக்கட்டும், பிக் ஜும்கா ஒரு ஹெவி இயரிங்ஸாக இருக்கட்டும், மாங் டிக்கா இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. திஸ் இஸ் நாட் ஃபார் அஸ். பிரைடும் க்ரூமும் தான் ஹைலைட் ஆஃப் த ஷோ இல்லைங்களா? ஸோ நீங்களும் பிரைடுக்கு நிகராக பிரைடுக்கு ஈக்குவலாக வந்து இந்த மாதிரி பிரைடல் ஜுவல்லரிலாம் போட்டு அப்படியே ஹெவியாக போட்டுட்டு போனால் கன்ஃபியூஷன் வந்துடும், இவங்க பிரைடா அவங்க பிரைடான்னு. அந்த கன்ஃபியூஷன்லாம் நம்ம கொடுக்கவே கூடாது, பிகாஸ் நம்ம இங்கே கெஸ்ட்டாக போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பிரைடல் செட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக கீப் இட் லெஸ் ஆர் மினிமல். லைக் ஒரு தின்னான சோக்கர் போடுறது, இல்லை ஸ்டட்ஸ் போடுறது, அப்படி ரொம்ப ஹெவியான இயரிங் போடுறீங்கன்னா நெக் பீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. மாங் டிக்கா போடுறீங்க அப்படின்னா நெக் பீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ்டாக ஜுவல்லரி போடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கெஸ்ட் அப்படின்றது தெரியும் அண்ட் கெஸ்ட்டுக்கான அவுட்ஃபிட்டில் ரொம்பவே பொருத்தமாக இருப்பீங்க. ஸோ keep it minimal. So the second tip is dressing. ட்ரெஸ் சூஸ் பண்ணும்போது லெஹங்காவாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், ரொம்ப டூ மச் ஆஃப் ஒர்க், டூ ஹெவி, பயங்கரமான டிசைனர் மேட் இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்டு கல்யாணம் இல்லை சொந்தக்காரன் கல்யாணம் நம்ம நிறைய வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஓடணும், பிடிக்கணும், அது பண்ணும் இது பண்ணும் அப்படின்னும் போது ரொம்ப ஹெவியான லெஹங்காவோ இல்லை ரொம்ப பெரல இருக்கிற லெஹங்கா, ஹெவியான லெஹங்காவோ சாரியோ கட்டிட்டு நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியாது இல்லையா? பிரைடுக்கு ஏன் அது கொடுக்குறாங்கன்னா, அவங்க அன்றைக்கி ஃபுல்லாக நின்றுட்டே இருக்க போகிறாங்க, ஒரே பிளேஸில் ஒரே பொசிஷனில் நிற்க போகிறாங்கன்றதுக்காக. பட் நம்ம அதே வேர் பண்ணிட்டு இருந்தோம்னா வி கான் டூ எனி திங். நம்மளும் ஒரு ஓரமாக போய் நிற்க மட்டும்தான் முடியும், ஃபோட்டோக்கு போஸ்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். பட் இங்கே நம்ம அதுக்காக வரல அப்படின்றனால ப்ளீஸ் அவாய்ட் வேரிங் சச் ஹெவி க்ளோதிங் ஒரு ஹெவி டிசைனர் மேட் லெஹங்கா, சாரீஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்பிளானது, சிம்பிள் இந்த சென்ஸ் கொஞ்சம் லைட் வெயிட்டான சாரி, லைட் வெயிட்டான லெஹங்கா இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் டான்ஸ் பண்ண முடியும், ஓட முடியும், ஆட முடியும், என்ன வேணால் பண்ண முடியும், வேலை செய்ய முடியும், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் கீப் இட் லெஸ் ஹெவி, ஓகே? அண்ட் ரொம்ப டூ மச் ஆஃப் ஒர்க் இதெல்லாமும் பண்ணாதீங்க. கடையில் போய் பிரைடல் லெஹங்காலாம் வாங்கி போட்டுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கீப் இட் மினிமல். தேர்ட் டிப் இஸ் ப்ளீஸ் ஃபாலோ ட்ரெடிஷன் ஆர் தீம். இப்போ வந்து அவங்க ஏதோ ஒரு தீம் வெட்டிங் பண்ணுறாங்க, எல்லோரும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கணும் அப்படின்னா நீங்களும் ப்ளூ கலர்லேயே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து சில ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்து போகிற மாதிரியான ட்ரெஸ் போட்டு போங்க. நார்த் இந்தியன் வெட்டிங்க்கு போகிறீங்க, அதில் ஹல்டி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே மோஸ்ட்லி எல்லாரும் வந்து கலர்ஃபுல்லாக போட்டிருப்பாங்க, இல்லை எல்லோ கலர் பேஸ்டாக போட்டிருப்பாங்க. யாரும் பிளாக்லாம் போட்டுட்டு வர மாட்டாங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து நான் கெஸ்ட்டு தானே, நான் என்ன கலர் வேணால் போட்டுட்டு போவேன்னு சொல்லி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு போகிறது. இது நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒயிட் ஃபியூனரல்ஸ்க்கு தான் போடுவாங்க. அதனால ஒயிட், ஃபுல் ஒயிட், பியூர் ஒயிட்டில் லெஹங்கா போட்டு போகிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க, இல்லை பிளாக் கலர் போட்டு போகிறேன்னு பண்ணாதீங்க. பிகாஸ் சில ஃபேமிலிஸில் சில கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸில் இதெல்லாம் வந்து ஒத்து போகாத சில கலர்ஸ். இந்த மாதிரி லெஹங்காஸ் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, நிறைய அதர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கு போட்டு போகலாம். சம்டைம்ஸ் நமக்கு தெரியுதோ தெரியலையோ, பிடிக்கலையோ மற்றவங்களோட கல்ச்சர், ட்ரெடிஷன்ஸ், வேல்யூஸையும் நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம ஃப்ரெண்டோட கல்யாணம் தானே, நான் எங்கள் வீட்டில் போட விட மாட்டாங்க, நாங்கள் பிளாக் போட்டு போகிறேன் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வேணால் அதை ஓகேன்னு சொல்லலாம், பட் அவங்க ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லையா? ஸோ ஏன் அதெல்லாம் நம்ம பண்ணணும்? ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் நீங்கள் போகிற கல்யாணம் என்ன மாதிரி ட்ரெடிஷன், என்ன மாதிரி தீம் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி ஃபேமிலி, இதெல்லாம் கொஞ்சம்
கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த ஈவெண்ட்டில் வந்து யார் மனுஷன் கஷ்டப்படுத்தாமல் ரொம்ப சந்தோஷமாக போகணுமா, சந்தோஷமாக அட்டன் பண்ணுமான்னு வீடு வந்து சேருவோம். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் இந்த மாதிரி சில தீம்ஸ் ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் இஸ் பி வெரி கிரேஸ்ஃபுல் அண்ட் மாடஸ்ட் இன் ட்ரெஸ்ஸிங். முக்கியமாக கெஸ்ட்டாக நம்ம போகிறோம். ஓகே, இது வந்து நம்ம ஃபேமிலியில் நம்ம அக்காவோட கல்யாணம் இல்லை நம்மளோட கல்யாணம் இல்லை இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கோ இல்லை நம்ம தூரத்து சொந்தக்காரங்களோட கல்யாணத்துக்கு போகிறோம்னா கொஞ்சம் மாடஸ்டியை மெயின்டைன் பண்ணணும். ட்ரெஸ்ஸில் டூ மச் ஆஃப் ஸ்கின் ஷோ பண்ணுறது இல்லை. ப்ரைடுக்கோ க்ரூமுக்கோ நம்ம ஃப்ரெண்டாக போயிருப்போம் இல்லைங்களா, நம்ம ரொம்ப ரிவீலிங்காக ட்ரெஸ்லாம் பண்ணோன்னா வாட் ஹேப்பன்ஸ் கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் நம்மளே பார்க்குற மாதிரி, எல்லாரோட ஃபோக்கஸும் நம்ம பக்கம் திரும்புகிற மாதிரி. எண்ட் ஆஃப் த டே வி ஆல் வாண்ட் தட் நேம் இல்லை. ஸோ அந்த நேமை காப்பாற்றணும் அப்படின்னும் போது கொஞ்சம் மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணி பார்த்து நம்மளோட சவுத் இண்டியன் ஒரு தமிழ் வெட்டிங்ஸில் வந்து அந்த மாதிரி நடக்காது. ஸ்டில் இஃப் யூ ரியலி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் யூ கேன் ஜஸ்ட் go do whatever you want in so many other places. நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனாக நம்ம எப்படி வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், எதை வேணால் போடலாம். பட் இன்னொருத்தவங்களோட ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் மாடஸ்டியை மெயின்டைன் பண்ணலாமே, தப்பு இல்லை. டோன்ட் பி டூ கேஷுவல். ரொம்ப கேஷுவலாக போகலாம். வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் தானே, ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு தானே போகிறோம், யாரோ ஒரு 3வது மனுஷங்களோட கல்யாணத்துக்கு தானே போகிறோம், எதுக்கு நம்ம ட்ரெஸ்டாக போகணும், சும்மா கேஷுவலாக ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி அப்படியே போயிட்டு வரலாம் அப்படி. அப்படியும் பண்ணாதீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு அப்படியே போய் அந்த வெட்டிங்கை நீங்கள் அட்டன் பண்ணணும். அண்ட் அது வந்து ஒரு ஃப்ரெண்டோட வெட்டிங், நான் அதுக்கு ரொம்ப ட்ரெஸ்டப்பாக போகணும், கேஷுவலாகவே போகலாம் அப்படின்னு நினச்சேன் சாரி போட்டிருக்கீங்கன்னா அப்படியே போய் நிற்காதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, கூடவே ஆக்சிடைஸ் ஜுவல்லரிலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த அக்கேஷனுக்கு முன்னாடி ட்ரெஸ் அப் நைஸ்லி, நல்ல ஹெவி நெக் பீஸ் அண்ட் பிக் ஜும்காஸ் இதெல்லாம் போட்டு ஸ்டைல் பண்ணிட்டு போங்க. ஸோ நீங்கள் அந்த ஈவெண்ட் அப்ரோப்ரியேட்டாக மாறுவீங்க. ஸோ இட்ஸ் அ குயிக் ஹேக் தான். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். ட்ரெஸ்ஸிங் வந்து எந்த ஈவெண்ட்டுக்கு போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஓவர் போர்டும் போகாதீங்க, ரொம்ப சட்டிலாகவும் இருக்காதீங்க, பர்ஃபெக்ட்லி அண்ட் ரைட்லி ஃபிட்டடாக இருங்க. மேக்கப் ஆல்சோ கீப் இட் வெரி மினிமல். ஓகே, அது நம்ம கல்யாணம் இல்லைங்க. ஸோ ப்ளீஸ் இந்த ஃபால்ஸ் லேஷஸ் வைக்கிறது, ஐ ஷேடோ போடுறது, ப்ளஷ், ஹைலைட்டர், நோ ப்ளீஸ், டூ மச் ஆஃப் மேக்கப் வேண்டாம். ஓகே, கீப் இட் வெரி மினிமல். அதுதான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப சட்டிலாக இருக்கும். யூ லுக் வெரி கிரேஸ்ஃபுல், யூ லுக் வெரி அப்பீலிங், யூ லுக் வெரி வெரி சார்மிங். அண்ட் கல்யாணத்துக்கு இவங்க கெஸ்ட்டு தான் அப்படின்றதும் புரிய வரும். தி நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஹேர் ஸ்டைல். ஹை பன் போட்டு அதில் பீட்ஸ் எல்லாம் வச்சு இல்லை கேர்ள்ஸ்லாம் பண்ணி அப்படியே ஹேரை செட்டிங் ஸ்ப்ரேலாம் வச்சு செட் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்ட்லி செட் ஹேர் ஸ்டைல் அப்படின்ற மாதிரிலாம் தெரியுறது. பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க அப்படியே பார்லர் போன கையோடு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ ப்ளீஸ் நோ, வேண்டாம், அவ்வளோ பண்ண வேண்டாம். கீப் இட் bare minimal. ஃப்ரீ ஃப்ளோயிங் ஹேர், ஓப்பன் ஹேர் ஸ்டைல், ஒரு சின்னதாக ஒரு கிளச் மட்டும் போடுறது, இல்லைன்னா கீழே மட்டும் சின்னதாக ஒரு ஹேர் பன் போடுறது, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும், ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளசண்ட்டாக ரொம்பவே பாலிஷ்டாக தெரிவிங்க. ஸோ கீப் இட் மினிமல். தி நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வென்யூ. எஸ், வென்யூ வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. கல்யாணம் வந்து நைட்டில் பண்ணுறாங்களா, டேயில் பண்ணுறாங்களா, ஓப்பனில் பண்ணுறாங்களா, இல்லை இண்டோரில் பண்ணுறாங்களா, க்ரீனரியில் பண்ணுறாங்களா, இல்லை பீச் வெக்கேஷனா, என்ன மாதிரி அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ளூ கலர் லெஹங்கா போட்டு போகிறீங்க அப்படின்னு நினச்சி ஒரு பீச் வெக்கேஷனுக்கு போனீங்கன்னா யூ லுக் வெரி வாஷ்ட் அவுட். ஓகே, பிகாஸ் பீச்சும் ப்ளூவாக இருக்கும், உங்களோட ட்ரெஸ்ஸும் ப்ளூவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யூ ஷுட் கோ ஃபார் அ கான்ட்ராஸ்ட் கலர். ஓகே, அதே மாதிரி ஏதாவது ரொம்ப லானில் ரொம்ப க்ரீன் பேஸ்டாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் க்ரீனாக இருக்குது, லானில் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் க்ரீன் கலர் லெஹங்கா போட்டு போகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா, நீங்கள் தெரியவே மாட்டீங்க. இன்ஃபேக்ட் வென்யூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களோட அவுட்ஃபிட் ஒரு ஜுவல்லரி சூஸ் பண்ணும்போது இல்லைன்னா ரொம்பவே வாஷ்ட் அவுட்டாக தெரிவிங்க. ப்ளீஸ் மேக் ஷுர் எந்த வென்யூவில் நடக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கம்ஸ் ஃபுட்வேர். நம்ம வந்து கெஸ்ட் இல்லையா, ஸோ நமக்கு நடக்கணும், வேலை இருக்கும், டான்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் இல்லை. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், முக்கியமாக ஃபுட்வேரில். கால் வலிக்கக்கூடாது, ஃபுட்வேர் உடையக்கூடாது, லெஹங்காவில் கிழிக்கக்கூடாது, சாரியில் மாட்டக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்வேரை சூஸ் பண்ணணும். தட் இஸ் either go for flats or sandals, wedges or block heels. நீங்கள் ஷார்ட்டான உமன் அப்படின்னா go for block heels or wedges. இந்த மாதிரியான ஃபுட்வேர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஹீல்ஸ் ப்ளீஸ் நோ, ஏன்னா ஹீல்ஸ் போட்டிங்கன்னா ஒன்று கால் வலிக்கும், அண்ட் இன்ஃபேக்ட் ஹீல் போட்டிங்கன்னா சாரி ஒரு லெஹங்காக்குள்ளே மறைய போது அது போடுறதுக்கான யூஸே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களோட சாரி ஒரு லெஹங்காவில் மாட்டி கிழிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பாயிண்டி ஹீல்ஸ், ஹை ஹீல்ஸ், பம்ப்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கோ ஃபார் வெட்ஜஸ், சாண்டல்ஸ், ஃப்ளாட்ஸ் ஆர் பிளாக் ஹீல்ஸ். லாஸ்ட் ஸ்டெப் இஸ் ஹேண்ட்பேக். நிறைய பார்த்துருக்கேன், நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு ஷோல்டர் பேக்ஸ் வேறு கேரி பண்ணிப்பாங்க. சூப்பராக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக சாரி ஒரு லெஹங்காலாம் போட்டு ஷோல்டர் பேக்.
பார்க்க நல்லா இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்காது, கஷ்டமாக இருக்கும். ஓ ப்ளீஸ் நோ. வெட்டிங்க்கு போகிறீங்க, லெஹங்கா ஒரு சாரி போட்டிருக்கீங்க அப்படின்னா கேரி அ பாட்லி ஆர் அ கிளட்ச். இது ரொம்ப குட்டியாக இருக்குங்க, நான் நிறைய ஸ்டஃப் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரி அ ஸ்லிங் பேக். இந்த மெட்டல் ஃபினிஷில் இருக்கும்ல ஸ்லிங், அந்த மாதிரி ஸ்லிங் சூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து உங்களோட சாரியோட மேட்ச் பண்ணுற மாதிரி. உங்கள் சாரியில் கோல்டன் ஒர்க் இருந்தால் கோல்டன் ஸ்லிங், ஒரு சில்வர் ஒர்க் இருந்தால் சில்வர் ஸ்லிங், ஒரு ஸ்டோன் ஒர்க் இருந்தால் ஸ்டோன் பேஸ்டான ஸ்லிங், லைக் எத்னிக் ஸ்லிங் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் கோ ஃபார் இட், யூ லுக் ஸ்டன்னிங். ஸோ that's all guys. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் கைஸ், இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க accessory details or outfit details பற்றி உங்களுக்கு தெரியணும்னா ப்ளீஸ் go follow me in my Instagram, and my Instagram handle is preet_lifestylist. அண்ட் இதே மாதிரியான இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preeta signing off. Bye.